அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ தென்னிந்திய அரசுகள் அதை பற்றி நான் பார்த்துக்கிறோம். அதில் வந்து என்னென்னா, தென்னிந்தியாவில் எந்தெந்த அரசர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க, அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா இதான், ஓகேவா? இதை பற்றி நான் பார்த்துக்கிறோம். இதனோட பல்லவர்கள் ஆட்சி பண்ணதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அவங்க வந்து எப்படி ஆட்சி பண்ணாங்க, அவங்க எப்படி அவங்க போட்டி எப்படி புரிஞ்சுருந்தாங்க, போட்டி யார் கூட போட்டிருந்தாங்க, சாலைகள் கூட போட்டிருப்பாங்க. அவங்க எப்படி அவங்களோட கல்வி முறை எப்படி இருந்தது, அவங்களோட கலைகள் எப்படி இருந்தது, இசைக்கலை முறை வந்து அவங்க என்னென்ன பட்டு சூட்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இதெல்லாம் போக அவங்க எங்கெங்க எந்த மாதிரியான எந்தெந்த கோயிலெலாம் கட்டினாங்க, எந்தெந்த கோயில் வந்து எந்தெந்த மாதிரியில் கட்டினாங்க அப்படின்றத பற்றி நம்ம அதில் பார்த்தாச்சு. சரிங்களா? அதே பிறகு வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா சாளுக்கியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். சாளுக்கியர் இவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாளுக்கியர்கள் சரிங்களா? இவங்க யார் இவங்க அப்படிங்கன்னா, தென்னிந்தியாவில் மத்தியிலும் மேற்கிலையும் வாழ்ந்தவதாக சொல்லப்படுது. சரிங்களா? இவங்க தலைநகர வாதாபியை கொண்டு வாழ்ந்துக்கிறாங்க. சரிங்களா? இவங்க வந்து குறுநில மன்னராக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஆளாகி அப்புறம் பெருசாக ஆயிடுவாங்க. இவங்க ஆட்சி பண்ண பகுதி மத்தியிலையும் மேற்கிலையும் இருக்கிறாங்க. மேற்கிலையும் இவங்க இருந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இவங்க வந்து தலைநகர் வந்து வாதாபி, தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதாபி பகுதி தான் அவங்க தலைநகரமாக கொண்டு இவங்க ஆட்சி பண்ணியதாக சொல்லப்படுது. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 3 வம்சமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வெங்கின்றவங்க வந்து கீழே சாலைகள் இல்லாமல் வாதாபி பகுதி வந்தவங்க மேலே சாலைகளாக இருந்தவங்க. அது இல்லாமல் வாதாபி சாலைகள்லாம் தனியாக இருந்திருப்பாங்க. மேலே சாலைகள், கீழே சாலைகள், கல்யாண சாலைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். சாரி, மேலே சாலைகள் தான் வந்து கல்யாண சாலைகள், வாதாபி சாலைகள் ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெங்கி பகுதி ஆண்ட சாலைகள் தான் வந்து கீழே சாலைகள் சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து கல்யாண சாலைகள் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க மேலே சாலைகள் என்று அழைக்கப்படுறாங்க. நான் எழுதி போகிறேன் பாருங்க. 3 வம்சம் இருந்ததாக சொல்லப்படுது. 3 வம்சம். அந்த 3 வம்சத்தில் முதல் வம்சம் என்ன சொல்லப்படுதுன்னா வாதாபி சாளுக்கியர் அப்படின்னு சொல்லப்படுது. வாதாபி சாளுக்கியர் அப்படின்னு சொல்லப்படும். அது ரெண்டாவது சாளுக்கியர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, வெங்கி சாளுக்கியர் சொல்லப்படுது. வெங்கி சாளுக்கியர் சொல்லப்படுது. 3வது வந்து கல்யாணி சாளுக்கியர் அப்படின்னு சொல்லப்படுது. கல்யாணி சாளுக்கியர் சொல்லப்படுது. இந்த வெங்கி சாளுக்கியர் தான் வந்து கீழே சாளுக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மேல சாளுக்கியர் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? மேல சாளுக்கியர் அழைக்கப்படுறாங்க. ஓகே, வாதாபி சாளுக்கியர் வாதாபி பகுதியை ஆட்சி பண்ண வாதாபி சாளுக்கியர். வெங்கி சாளுக்கியர் வெங்கி பகுதியில் இருப்பாங்க. வெங்கி சாளுக்கியர் கல்யாண பகுதின்றவங்க கல்யாண சாளுக்கியர்ன்றாங்க. இந்த வெங்கி சாளுக்கியர் கீழே சாளுக்கியர் என்றும் கல்யாண சாளுக்கியர் மேல சாளுக்கியர் என்று அழைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது கேட்கறதுக்காக பொறுத்ததுக்காக அது சொல்லப்படுது. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பொறுத்தலை கேட்டாலும் கேட்கலாம். சரிதானா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க எல்லைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லைகள் மேலே வந்து இப்போ அந்த மேப் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து மேலே வந்து ஷெர்ஷான் இருப்பாங்க. அது தெரியும், எர்ஷான் இருப்பாரு. கீழே வந்து பல்லவர் இருப்பாரு. என்ன சொன்னல நான் பல்லவர் இருந்துப்பான்னு சொன்னல. இதுக்கு நடுப்பட்ட பகுதி தான் இவங்க வாழ்ந்துருப்பாங்க. இந்த நடுப்பகுதி இது இவங்க ஷெர்ஷாவோட எல்லையாகவும், பல்லவர் எங்கே வந்தாலும் அங்கே எல்லையாகவும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கன்ற பகுதி இருந்ததாகவும், அது வரையும் இவங்க இந்த வளையாத எல்லை கூட தான் இவங்க ஆட்சி பண்ணி இருந்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. யார் சாளுக்கியர் வந்து இங்கே தான் ஆட்சி பண்ணியிருந்தாங்க சொல்லப்படுது. இந்த பகுதியை தான் வந்து சாளுக்கியர் இருந்தாங்க. அங்கே கொடுத்துருவாங்க பாருங்க. மத்தியிலையும் ஓகே, மேற்கு பக்கம், இந்த மேற்கு பக்கம் இதெல்லாம் தான் வந்து இவங்க ஆண்ட பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. சரிதான், புரியுதுங்களா? இதைத்தான் வந்து அவங்க ஆண்டிக்கிறாங்க. மத்தியில மேற்குல இந்த பகுதி ஆண்டிருப்பாங்க. மேலே ஷெர்ஷா ஆட்சி பண்ணாருன்னு பல்லவரில் பார்த்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேலே வந்து ஷெர்ஷா ஆட்சி பண்ணிருப்பாங்க, கீழே வந்து பல்லவர் ஆட்சி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து சாளுக்கியர் இருந்துறாங்க பாருங்க. சரிங்களா? இவங்க 7ஆம் நூற்றாண்டு அசோகன் பல்லவர்கள் இவங்களும் அதே ஒரு குறிப்பிட்ட முன்ன பின்ன இருப்பாங்க, ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான சான்றுகள் என்ன அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இவங்களுக்கான சான்றுகள் வந்து என்னென்னு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன சான்றை வச்சு தான் இவங்க சாளுக்கியர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இப்போ பல்லவர்கள் சான்றுகள் நம்ம பார்த்தோம். அதே போல இதுக்கும் கொடுத்துக்கிறாங்க. கல்வெட்டு
கல்வெட்டும் பார்த்தீங்கன்னா மங்களேசனோட வாதாபி கல்வெட்டு. மங்களேசனுடைய வாதாபி கல்வெட்டு அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த மங்களேசனை பத்தி இதுல இந்த யூனிட்ல கொடுக்கப்படல. மங்களேசனை தோற்கடிச்சுதான் வந்து எண்ணாம் புலிகேசி வந்திருப்பாரு. அவருக்கு அப்புறம் ஆட்சி பண்ணதான் எண்ணாம் புலிகேசி. எண்ணாம் புலிகேசியை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, மங்களேசனை பத்தி கொடுக்கப்படல. ஆனா அவரோட கல்வெட்டு வந்து சாலிக்கல்லை பத்தி பேசப்படுது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிதானா? இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா யாரை பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டு. காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினவர் தான். அவர் வந்து இவங்க கூட இப்போ போட்டி போடுறவங்கள பல்லவெல்லாம் போட்டி போடுறாங்கல்ல, அதனால வந்து இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அதில் வந்து குறிப்பு இருக்கும். இப்போ அவர் வெற்றி பெற்றாருல அதில், ஆனால் அவரோட குறிப்பில் இருக்கும். எங்கே போய் நம்ம சாலிக்கல்லை வென்றுறாங்க அப்படின்னு அதில் குறிப்பு இருக்கும். அதை வச்சு இவங்க சாலிக்கல் இருந்ததாக சொல்லப்படுது. சரிங்களா? பட்டடக்கல் விருப்பாட்சா. பட்டடக்கல்லாம் என்ன ஊருன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கும். பட்டடக்கல் விருப்பாட்சா என்ற கோயில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் முதலாம் புலிகேசி ஐவன் கல்வெட்டு. ஃபர்ஸ்ட் புலிகேசி அவரோட ஐவல் கல்வெட்டு இருக்குல்ல, அந்த கல்வெட்டுலையும் வந்து சாலிக்கல்லை பற்றி குறிப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் யுவான் சாங் குறிப்பு சொல்லப்படுது. இது அயலவர் குறிப்பு. இது அயலவர் அவர் தான் அயலவர்னா அதான் வெளிநாட்டுல இருந்து வராரு, அதனால அவங்க பற்றி சொல்றேன். அவர் தான் வந்து இவர் இருக்கும்போது பல்லவர் காலத்தில் வராங்க. காஞ்சிபுரம் கோயில் சாரி ஸ்கூலுக்கெல்லாம் வந்து வந்திருப்பாரு, பல்கலைக்கழகத்துல வந்திருப்பாரு. இவர் வர நேரத்தை தான் இங்கே சண்டை நடந்திருக்கு இல்லை. அப்போ அவர் பல்லவரை பற்றி எழுதிறாருன்னா அப்போ சாலைகளை பற்றி எழுதியிருப்பார். பல்லவரை பற்றி எழுதிறாங்கன்னா பல்லவருக்கு யார்கிட்ட போய் சண்டை போடுறாங்க, சாலிகிட்ட போய் சண்டை போடுறாங்க. அப்போ சாலிகளில் யார் வெட்டுறாங்க, வெற்றி பெற்றாங்க, தோல்வி வந்தாங்க அவர் எழுதிப்பார்ல. அப்போ சாலிகளில் தான் போய் போரிட்டாரு. அப்போ சாலிகர் முதல்ல வெற்றி பெற்றாங்க, அதுக்கப்புறம் பல்லவர் வெற்றி பெற்றாங்க, வாதாபி கைப்பற்றாங்க. இதெல்லாம் வந்து அதில் குறிப்பில் இருந்திருக்கும். அப்போ ரெண்டுத்துலையுமே வராரு அவர். யுவான் சாங் எதுலையும் வராது, பல்லவர்லையும் வராது, சாலிகர்லையும் வராது. சான்றுங்க இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. மங்களேசன் வந்து ஒரு அரசர், யாரு சாலிகளோட அரசர். அவர் வந்து அவரோட கல்வெட்டில் வாதாபி கல்வெட்டில் குறிப்பிட்டார். காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் கல்வெட்டில் இருக்குது. பட்டடக்கல் விருப்பாட்சா கோயில். பட்டடக்கல் வந்து கர்நாடக மாவட்டத்தில் இருக்கான். கர்நாடக மாநிலத்தில் இருக்கான். அங்கே இருக்கிற குறிப்பிட ஃபர்ஸ்ட் புலிகேசி ஐவல் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரிதானா? இப்போ வாதாபி சாலிக்கரை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக வெங்கி சாலிக்கரை பற்றியும் அப்படியே நம்ம கல்யாண சாலிக்கரை பற்றி கொடுத்தோம். கல்யாண சாலையில் ஒன்றும் கிடையாது, அப்படியே சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. சரிதானா? அது என்ன நம்ம பார்த்துலாம். இப்போ வந்து யாரை பார்க்க போகிறோம், சாலிக்கரை பற்றி பார்க்க போகிறோம். சரிதானா? அதான் வாதாபி சாலிக்கர் சொல்லப்படுது. சாளுக்கியர்கள், வாதாபி சாளுக்கியர்கள். இதுல ஃபர்ஸ்ட் அரசர் யாருங்க? எல்லாத்துலயும் குறிப்பிட்ட அரசு தான், முக்கியமான அரசு தான் கொடுப்பாங்க. எல்லாம் ஆட்சி பண்ணி நாட்டில் நல்லது பண்ணாங்க, கெட்டது பண்ணாங்க, அவங்க மாரி ஆளை மட்டும் தான் கொடுப்பாங்க. எல்லாரும் சும்மா ஒருத்தவங்க வந்து ஆட்சி புரிவாங்க, மேலோட்டமாக இருந்து அடுப்பு போடுவாங்க, இறந்துருவாங்க, அந்த மாதிரிலாம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதே போல இல்லாமல் குறிப்பிட்ட ஆளை மட்டும் தான் கொடுத்துறாங்க. முதலாம் புலிகேசி. இவர் வந்து குறுநில மன்னர், பீஜப்பூர் மன்னர். பட்டடக்கல் சொன்னல, இந்த பட்டடக்கல் அது பீஜப்பூர்ல இருக்குதான். பீஜப்பூர் மன்னர் பட்டடக்கல் இருக்கு. அங்கதான் வந்து குறுநில மன்னராக இருக்கு பட்டடக்கல். பட்டடக்கல் மன்னர். ஓகே, பட்டடக்கல்ல தான் வந்து அவர் குறுநில மன்னராக இருந்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? சாரி, ஒரு சின்ன விஷயத்த மாதிரி சொல்லிட்டேன். ஓகே, அதனால தான் யோசனை பண்றேன். பட்டடக்கல் வந்து பீஜப்பூர்ல இருக்கு. ஓகே, நான் சொன்ன கர்நாடக மாநிலம் பால்கோட் மாவட்டம், அங்கே வந்து கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் வந்து நான் சொல்கிறதுக்கெல்லாம் மாற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? அதனால நான் யோசனை பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிதானா? இது வந்து என்ன, பட்டடக்கல் பீஜப்பூர்ல இருக்குது. ஓகேவா? அதை பற்றி சொல்லப்படுது. பட்டடக்கல், அந்த பட்டடக்கல்ல வந்து அவர் பட்டடக்கல் தான் ஒரு மன்னராகிறார். அந்த குறுநில மன்னர் முதலாம் போய் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாதாபி கைப்பற்றாரு. வாதாபி கைப்பற்றினாதான் அந்த அதனோட தலைநகரமாக வச்சு அங்கே வந்து ஆட்சி புரியுறாங்க. யாரு? முதலாம் புலிகேசி. இந்த வம்சத்தை உருவாக்குறது யாரு? முதலாம் புலிகேசி தான். அவர் வந்து முதல்ல வந்து பீஜப்பூர்ல, பட்டடக்கல் என்ற பீஜப்பூர் மாவட்டம், அங்கே பீஜப்பூர் குறுநில மன்னராக பீஜப்பூர். ஓகே, அங்கே வந்து குறுநில மன்னராக இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வாதாபி கைப்பற்றி
அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறார். ஓகே, அது எங்கெங்கன்னா கிருஷ்ணா துங்கபத்ரா நதி, கிருஷ்ணா துங்கபத்ரா இந்த நதிக்கு இடையே தான் வந்து அந்த கிருஷ்ணா துங்கபத்ரா நதி இடையே தான் வந்து இந்த இவர பகுதி வந்து அமைச்சு அரசு நடத்துறாரு. அது ஏன்னா ஒரு பகுதியை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிறது சிட்டியில் இருக்கிறது வித்தியாசம் இல்லை. சிட்டியில் இருந்தாலும் எல்லாமே வசதியும் கிடைக்கும். அதே போல் அவங்களுக்கு எங்கே ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த பிடிச்சி அங்கே தள்ளாமல் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் அங்கே தான் போய் அவரை போய் பார்க்கணும். ஓகே, அங்கே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து மாதவி தலைவராக கொண்டு ஆட்சி புரிஞ்சு வராங்க. சரிண்ணா? அதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் யார்கிட்ட போகுதுன்னா ஆச்சு முதலாம் புலிகேசிக்கு அப்புறம் அவரோட மகன் வந்து முதலாம் கீர்த்திவர்மன். முதலாம் கீர்த்திவர்மன் தான் போது ஆச்சு. முதலாம் புலிகேசி தோற்றுவிக்கிறார். தோற்றுவித்து எப்படின்னா வாதாபி கைப்பற்றி அதை தோற்றுவிக்கிறார். கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து இவருடைய ஒரு கோட்டையை கட்டி அங்கே நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி மேற்கு தொடர்ச்சி பள்ளி அந்த மதில் சோழம் எழுப்பி அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முதலாம் கீர்த்திவர்மன் இவர் வந்து கொங்கண பகுதி ஆட்சி பண்ணுறாரு. கொங்கண பகுதி ஆட்சி பண்ணுறாரு. இந்த பகுதி தான் அவர் கைப்பற்றிருப்பாரு. அதனால வந்து அப்படியே அங்கே எங்கே பண்ணுறாங்களோ அப்படியே கொங்கண பகுதினா அவங்க எங்கே வசதியாக தான் அங்கே பண்ணிப்பாங்க. அப்படியே மாற்றி அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஆனால் கொஸ்டின் கேட்கும்போது கேட்பாங்க, சாலிக்கரை வந்து எங்கே தலைவராக கொண்டு ஆட்சி பண்ணாங்க கேட்டேன்னா வாதாபின்னு தான் சொல்லணும். நீங்கள் சரிதானா? முதலாம் கீர்த்திவர்மன் இவர் வந்து கொங்கண பகுதி ஆட்சி பண்ணதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் வரதான் முக்கியமான ஒரு மன்னர் இரண்டாம் புலிகேசி. சரிதானா? இரண்டாம் புலிகேசி இவர் வந்து பற்றி கொஞ்சம் பல்லவர் காலத்தில் பார்த்தோம். இதுக்கப்புறமா வருவார். இவர் இரண்டாம் புலிகேசி வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த முதலாம் நரசிம்மர் கூட போட்டி போடுவார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. சரிதானா? என்னென்ன பகுதி வலிமை பெற்ற அரசர். ஓகே, பாயிண்ட் 1. ரெண்டாவது தான் குஜராத் மாலை தான் கைப்பற்றிருக்காரு. குஜராத்து மாலவம் இதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் கைப்பற்றினாரு அப்படின்னு சொல்லப்படுது. தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். இதுதான் சொல்லுவாங்க. இந்த இந்தியா மேப்பை பார்த்துங்க. இந்த இந்தியா மேப்பில் மேலே வந்து எர்ஷா ஆட்சி பண்ணான்னு சொன்னா. ஓகேவா? இங்கே வந்து பல்லவர் இருந்தாங்க. சரிதானே? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் யார் இருந்தாங்க? சாளுக்கியர் இருந்தாங்க சொன்னல. சாளுக்கியர் இருந்திருப்பாங்க. இவங்க நடுவில் வந்து ஒரு நர்மதா நதி ஒன்று ஓடும். படம் மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். நர்மதா நதி. அவங்க இந்த நர்மதா நதி தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது ஆட்சி புரிய கண்டிஷன் போட்டிருப்பாங்க. இரண்டாம் புலிகேசி வந்து இவர் ரஷ்யாவுக்கு அடிப்படை மறுத்துவார். இவர் சொல்லத்தை கேட்கணும்னு சொல்லி ஆட்சி பண்ணாரு. ஆனால் அவங்க வந்து இரண்டாம் புலிகேசி மறுத்துவார். அந்த பிரச்சனையில் என்ன பண்ணாங்க, நர்மதா நதியை தாண்டி நீயும் வராது நானும் வராத, நீயும் நான் பாடுறதால நானும் பாடுறதா மாட்டான் வடிவல் சொல்லுவார்ல, நீயும் வராத நானும் வரல. அதே போல் அவங்க வந்து 2 பேரும் என்ன நதியை வச்சு குரல் வச்சாங்க, நர்மதா நதி தான் வச்சிருப்பாங்க. இந்த நதி இங்கே ஓடும் பார்த்துருப்பீங்க. நர்மதா கீழே ஒன்று தபதி ஓடும், கீழே நர்மதி ஒன்று ஓடும், கீழே தபதி, இங்கே கிருஷ்ணா ஆதி இருக்கான். அந்த மாதிரிலாம் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி அந்த நீர் நர்மதை நதி தான் வந்து அவங்க எல்லை கூட வச்சுன்னு அவங்க ஆட்சி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப முக்கியமானதாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. இரண்டாம் புலிகேசிக்கும் எர்ஷருக்கும் இடைப்பட்ட பகுதி எதுவும் எல்லை வரைச்சாங்க, நர்மதை நதி தான் வந்து எல்லையை வரையறைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இதுக்கப்புறமா தான் ஒரு வெங்கி பகுதியை கைப்பற்றின சொன்னோம்ல, அந்த போன இதில் பார்த்துட்டேன். வெங்கி பகுதியை கைப்பற்றின வெங்கி பகுதி அந்த யூனிட்டை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதனுடைய கண்டினியூ வந்து புரியும் உங்களுக்கு. வெங்கி பகுதியை கைப்பற்றுவது யார்? முதலாம் நரசிம்மன் போரிட்டு அந்த வெங்கி பகுதியை கைப்பற்றி அதில் போனவங்கிட்ட சொல்லி வச்சதான். அதுக்கப்புறமா வந்து விஷ்ணுவதை ஆட்சி பண்ணுறாரு. அது வந்து முதல் கேள்வி சாளுக்கியர். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாரு, இந்த வெங்கி பகுதியாக இருக்கும்போது இதில் குறிப்பிடப்படுறாங்க. எங்கே அந்த வெங்கி பகுதியில் முடிஞ்சு போச்சுல அங்கே. அதுக்கப்புறமா வந்து நரசிம்மர் வந்து இவர் ஜெயிச்சிருவாரு. ஓகே, முதலாம் மகேந்திரன் போட்டி போட்டு இதை வெங்கி பகுதியை கைப்பற்றுறாரு. நீங்கள் போனதை பார்த்துருப்பீங்க. ஆனால் முதலாம் நரசிம்மர் வந்து இவங்க என்ன புலிகேசி கைப்பற்றி இந்த வாதாபியை கைப்பற்றி எடுத்து கூடாது. வாதாபியை கைப்பற்றுவாங்க. சாலிகர் அம்சத்து வாதாபியை தலைகரே பிடிச்சிருவாரு. ஓகே, இந்த வங்கி பகுதி யார்கிட்ட கொடுக்குறாரு அதுக்காக தான் இப்போ பார்க்க போகிறோம். இருங்க. இந்த வெங்கி பகுதியில் இந்த வெங்கி பகுதி யார்கிட்ட கொடுப்பாரு கேட்டா அவங்க தம்பி வந்து விஷ்ணுவர்தன்றாரு. விஷ்ணுவர்தன் இவர் தான் வந்து முக்கியமானது. ஏன் சொல்றேன்னா முக்கியமான கீழே சாளுக்கியர் இருக்கிறாங்கல்ல,
அந்த கீழ சாளுக்கியர்களுக்கு முதல் மன்னர் இவர் தான். முதல் மன்னராக இருப்பார், முதல் அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ சாளுக்கியர்களோட முதல் அரசர் இவர் தான். யாரு? விஷ்ணுவர்தன். இந்த வெங்கி பகுதியை யார் இப்போ கைப்பற்றுறாரு? இரண்டாம் கைப்பற்றுறாரு. யார்கிட்ட இருந்து கைப்பற்றுறாரு? முதலாம் மகேந்திரன் வந்து கைப்பற்றுவாரு. அதை வந்து அந்த போன வீட்டில் சொல்லியாச்சு. அந்த வெங்கி பகுதியை யார்கிட்ட கொடுத்து? விஷ்ணுவர்தன்கிட்ட கொடுத்து ஆட்சி கொண்டு அப்படின்னு சொல்லுவாரு. இதான் ரொம்ப இந்த பாயிண்ட் தான் சொல்ல வந்தோம். ஓகே, வேற எதுவும் தேவையில்ல. அதுக்கப்புறமா வந்து பல்லவர் வாதாபியை கைப்பற்றுறாதான் முதலாம் வாதாபியை கைப்பற்றுவாரு. அதை சொல்லியாச்சு நம்ம. அப்புறம் மறுபடியும் அவங்க கிட்ட வாதாபியை மீட்டுறாங்க. வாதாபியை மறுபடியும் மீட்டுருவாங்க. அதை வந்து மீட்பு பண்ணவொடனே யாரு? வாதாபி வந்து சாளுக்கியர் மீட்டுருவாங்க. ஆனா அதன் பிறகு வந்து யார் வந்துருவாங்கன்னா ராஷ்டிரகூடர் இரண்டாம் கீர்த்திவர்மன். இரண்டாம் கீர்த்திவர்மன் வந்து இவங்க ஆட்சி பண்ணுவாரு. ஆனா இவங்க சரியில்லாம இருப்பாரு. இவரு இரண்டாம் கீர்த்திவர்மன் யாரு? சாளுக்கியர் வம்சத்தை அந்த இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணுவாரு? ராஷ்டிரகூட அரசர் தஞ்சை துர்கான்றவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த வாதாபி கைப்பற்றுவார். அப்ப ராஷ்டிரகூட இவர் தஞ்சை துர்கா வந்து ராஷ்டிரகூட சேர்ந்தவர். ராஷ்டிரகூட இவர் தான் வந்து இவங்க ராஷ்டிரகூட வம்சத்தை தோற்றுகிறார் கேட்ட தஞ்சை துர்கா. யார்கிட்ட? இந்த இரண்டாம் கீர்த்திவர்மன் தான் பெறாரு. இரண்டாம் கீர்த்திவர்மன் தான் கடைசி அரசரா ஆட்சி பண்றாரு. கடைசி அரசு சொல்ல முடியாது. இவர் ஆட்சி பண்ணும்போது தான் வந்து இவர்கிட்ட வாதாபியை கைப்பற்றுறாரு. யாரு? தஞ்சை துர்கான்ற கைப்பற்றுறாரு. இதோட வந்து பினிஷிங் ஆகுது. யாரோட வம்சம்? சாளுக்கியர் வம்சம் பினிஷிங் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிதானா? இதுக்கப்புறமா வந்து யாரு வராங்கன்னா ராஷ்டிரகூடர் வருவாங்க. சரிதானா? இதுல வந்து இப்போ இன்னொன்று பார்க்க போனா ஐஹோல் கல்வெட்டு, அவங்களோட கல்வெட்டு கல்யாண மேலச்சாரிகளை பத்தி கொஞ்சம் மேலச்சாரிகளை பத்தி பார்த்தோன்னா யாரு வந்தாங்க அவங்கள பத்தி மட்டும் பார்த்துட்டு, அவங்க கட்டிடக்கலை எப்படி இருந்தது அதை மட்டும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ராஷ்டிரகூடர்கள் தான். ஓகேவா? இதுல வந்து கல்யாண சாளுக்கியர்கள் வந்து பார்த்தோன்னா இவங்க மேல கீழ சாளுக்கியர் வந்து இவங்க பார்த்தோம்னா அந்த கல்யாண சாளுக்கியர்கள் மிஸ்டேக் தான் கல்யாண சாளுக்கியரை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒன்றும் போடல. வாதாபியோட சாளுக்கியர்கள் வாதாபிங்கிறாங்களா, அவங்களோட வாதாபி சாளுக்கியர்கள் வழி தோன்றர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தலைநகர் வந்து கல்யாணி அப்படின்னு சொல்லப்படுது. வேற எதுவும் இல்லை, கல்யாணி. இவங்க தலைநகர் வந்து கல்யாணி. வாதாபி சாளுக்கியர்களால அவங்களோட வழி தோன்றர்கள் தான் கல்யாண சாளுக்கியர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வேற எதுவும் குறிப்பிடப்பட்டில்லை. அதை கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டோரிலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வைக்கும். இதான் வந்து பாத்துங்க. இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசரை பத்தி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, முதலாம் புலிகேசி பட்டணத்துல பீச்சக்குள்ள குறுநில மன்னர் ஆகிறார். ஓகேவா? அவர் வந்து வாதாபியை கைப்பற்றினா அந்த இடத்துல அரசு அமைக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவரோட முதலாம் கீர்த்திவர்மன் வர்றாரு. முதலாம் கீர்த்திவர்மன் கொங்கண பகுதி ஆட்சி பண்ணி அங்க அரசு அமைச்சுன்னு அங்க இருக்கிறாரு. அது பிறகு ஒருத்தர் இரண்டாம் புலிகேசி குஜராத் மாநிலம் கைப்பற்றாரு. வெங்கி பகுதியை கைப்பற்றினாரு. முதலாம் மகேந்திரன் கைப்பற்றுவாரு. அந்த பகுதி எதுவுமே விஷ்ணுவர்தன் அவங்க தம்பி கிட்ட கொடுப்பாரு. ஆட்சி கொண்டு வராங்க கீழ சாளுக்கியர். கீழ சாளுக்கியரோட முதல் அரசு யாருன்னு பார்த்தா விஷ்ணுவர்தன். இதான் கொஸ்டின் நம்மளுக்கு. கீழ சாளுக்கியர்ல முதல் மன்னர் யாரு அப்படிங்கிறத விஷ்ணுவர்தன். இதைத்தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, வாதாபியை மீட்கிறாரு. எப்படி ஏன் வாதாபி மீட்கிறாருன்னா அந்த விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சாளுக்கியர் வாதாபி மீட்பாங்க. அதுக்கப்புறம் வாதாபி விட்டுருவாங்க. யாரு ராஷ்டிரகூட வந்து போட்டி போட்டு முதல்ல வந்து பல்லவர் எடுத்து போயிடுறாங்க. அவங்க பல்லவர் வந்து சாளுக்கியர் மறுபடியும் வாதாபி மீட்டு சாளுக்கியர் ஆட்சி பண்றாங்க. மறுபடியும் ராஷ்டிரகூட போர் புரியுறாங்க. ராஷ்டிரகூடர் வந்து தஞ்சை துர்கான்ற இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடிச்சு அந்த பகுதியை கைப்பற்றுறாரு. ஓகே, அப்போ வந்து ராஷ்டிரகூடர்கிட்ட போகுது அந்த பகுதி. அப்போ அவங்க ஆட்சி பண்றாங்க. பல்லவர் வரல. சரிங்களா? இப்போ ராஷ்டிரகிட்ட போகுது. அப்போ ராஷ்டிரிய பத்தி நம்ம பார்க்கலாம். கல்யாண சாளுக்கியர்ன்ற ஒரு வம்சத்தை பார்த்தோம். அவங்க வந்து வாதாபி சாளுக்கியோட வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க கல்யாண தலைவரை வச்சு ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இதில் முக்கியமான இந்த எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் இருக்கும் சாளுக்கியருக்கு இடைப்பட்ட பகுதி இரண்டாம் புலிகேசி இருப்பாரு. அவர் இடைப்பட்ட பகுதி எது இருந்தீங்கன்னா நர்மதை நதி தான் வந்து அவங்க வந்து எல்லையா வரையறுச்சுன்னு ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டடக்கலை பற்றி மட்டுமா பார்த்தோன்னா அது என்னன்னு பார்த்துட்டாக்கா இது முடிஞ்சு போகுது. சரிங்களா? கட்டடக்கலை கலை மற்றும் கட்டிடக்கலை. ஓகே, இவங்க கோயில் கட்டுறாங்கல்ல விமானம், அதோட முறை என்ன முறை கேட்டால் அதான் முக்கியமானது. தசரா முறை. யாரு? சாளுக்கியர் வந்து கோயில் கட்டுறாங்க. அவங்களுக்கு எந்த முறையில கட்டுறாங்க கேட்டா தசரா முறையில கட்டுறாங்க. ஓகே, அது தசரா முறை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தென்னிந்தியா, அதானே தென்னிந்தியா வந்து திராவிட முறையில இருக்கும். சரிதானா? வட இந்தியா முறையில வந்து அதோட முறை வந்து என்ன சொல்றாங்கன்னா நாகாரா
இந்த நாகரா முறையில் கட்டுறாங்க. சரிங்களா? தென்னிந்தியா வந்து திராவிட முறையும் வட இந்தியா வந்து நாகரா முறையிலும் கட்டுறாங்க. கோயில் வந்து கட்டுறாங்க விமான முறை. இந்த 2 முறையும் சேர்ந்த முறை தான் வந்து இந்த வெசாரா முறை. இந்த 2 முறையை பயன்படுத்தி அவங்க சாலைக்கரை வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்படியே எந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. தென்னிந்தியா மெத்தட் வட இந்தியா மெத்தட் 2 பேர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி அவங்க கட்டுறதாக சொல்லப்படுது. சரிங்களா? இது என்ன ரெசிபினா, சாந்து இல்லாமல் கல்லை மட்டும் அடுக்கிறது, கற்களை அடுக்கிறது, சாந்து இல்லாமல் கற்களை அடுக்கி மணலை வச்சு கட்டுறது. இதுதான் இந்த மெத்தடோட முக்கியமான பாயிண்ட். ஓகே, கற்களை அடுக்கி கட்டுறது, சாந்து இல்லாமல் கற்களை மட்டும் அடுக்கி மிருதுவான மணற்கற்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இவங்க ஓவியத்தை என்ன மெத்தடில் யூஸ் பண்ணாங்க? ஓவிய மெத்தடை யாரோட மெத்தட்னா வாகடர் தானே? வாகடகர் முறை. இந்த வாகடர் முறையை தான் வந்து இவங்க பயன்படுத்துறாங்க ஓவியத்துக்கு. கட்டடத்துக்கு வெசாரா முறை. ஓகே, ஓவியத்துக்கு வந்து வாகடர் முறை. இது 2 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கு. இது 2 முக்கியமானது. இது கற்களை அடிக்கி மனதை மட்டும் வச்சு கட்டுறது தான் வெசாரா முறை. வெசாரானா வெறும்னே கட்டுறாங்க வச்சுங்க, சாந்து இல்லாமல் கட்டுறாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. ஓவியத்தை வந்து வாகடர் முறை. இது வந்து சாலிக்கரையிலாக வேற எதுவும் இதில் குறிப்பிட. இதில் வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஐவோல் கல்வெட்டை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டடக்கல்லை பற்றி குறிப்பிட்டு ஐவோல் கல்வெட்டு அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, கர்நாடகாவில் இருக்குது, பால்கோட் மாவட்டம். கர்நாடக மாவட்டம் பால்கோட் மாவட்டத்தில் இருக்குது இந்த கோயில். ஓகேவா? இது யாரு கட்டினாங்கன்னா, இந்த கல்வெட்டு யார் இருந்தாங்கன்னா, 2ஆம் புலிகேசிக்கிறார்ல அவருடைய அவைக்கள புலவர் ரவி கீர்த்தி என்பதுதான் கட்டிருக்காரு. ரவி கீர்த்தி அவர் பேர். அவர் தான் வந்து எழுதினாரு அந்த கல்வெட்டை. சமஸ்கிருத மொழியில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சமஸ்கிருத மொழியில இருக்குன்னு சொல்லப்படுது. சமஸ்கிருத மொழி. ஓகே, சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டதா சொல்லப்படுது. இது ரொம்ப இம்பார்ட்டன் தான், ரொம்ப முக்கியம். ஐவோல் கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில இருக்கு. கர்நாடக மாவட்டம் பால்கோட் மாவட்டத்தில் இருக்கு. ஓகே, 2ஆம் புலிகேசி வந்து அவரோட அவைக்கள புலவர் அந்த ரவி கீர்த்தி என்பது தான் இதை எழுதினாரு அப்படின்றத குறிப்பிடலாம். இதோட வரிகள் எத்தனை அதெல்லாம் வந்து தொகுத்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, அது இதில் கொடுக்கல. சரிதானா? விட்டுருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டுருங்கன்னா இங்கே விட்டுருங்க, அந்த 11th புக்கில் முக்கியம். அப்போ நான் அர்த்தம் அதை சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டடக்கல்னு ஒன்று இருக்கு, பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு குறிப்பு சொல்றது தான் பட்டடக்கல். அந்த யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இது எங்கே இருக்குன்னா கர்நாடக மாநிலம் பாகல்கோட். ஈஸியாக கரெக்டாக தான் நான் சொல்லிக்கிறேன். அதுவும் கன்னடா மாநிலம் தான் வரும், இதுவும் கன்னடா மாநிலம் தான் வரும். சரிதானா? நான் கரெக்டாக தான் சொல்லிக்கிறேன், கர்நாடகா. சரிதானா? பாகல்கோட் மாவட்டத்தில் இது 10 கோவில் இருக்குது. இந்த இடத்துல 10 கோவில் இருக்குது. இந்த 10 கோவிலில் வந்து 4 கோவில் திராவிட பாணியில் கட்டிருப்பாங்க, 4 கோயில் வந்து வட இந்திய பாணி. அந்த வட இந்திய பாணி என்ன இந்த பார்த்தோம்னா அந்த வட இந்திய பாணி இந்த நாகாரா முறை அதில் கட்டிருப்பாங்க. மீதி 6 கோயில் வந்து தென்னிந்திய பாணியில் கட்டிருப்பாங்க, அதாவது திராவிட பாணியில் கட்டிருப்பாங்க. திராவிட பாணியில் கட்டுறதாக சொல்லப்படுது. ஓகேவா? இது இல்லாமல் அந்த விருப்பாட்ச கோயில் சங்கரேஸ்வர திராவிட பாணியிலும், பாப்பநாதர் கோயில் வந்து நாகரா பாணியிலும், விருப்பாட்ச கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரிலும் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இது அவ்வளோ தேவைதான் நினைக்கிறேன். இந்த தெரிஞ்சு வச்சுங்க. விருப்பாட்ச கோயிலும் சங்கமேஸ்வரா கோயில் 2 வந்து திராவிட பாணியில் கட்டப்பட்டிருக்கு. பாப்பநாதர் கோயில் வந்து நாகரா பாணியில் கட்டப்பட்டிருக்கு. விருப்பாட்ச கோயில் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரில கட்டப்பட்டு. அந்த விருப்பாட்ச கோயில் இருக்குல்ல, அந்த விருப்பாட்ச கோயில் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில் வடிவத்தில் இருக்கும். அதை மாதிரியா வச்சுதான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. விருப்பாட்ச கோயில் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரியா வச்சுதான் கட்டப்படுது. அந்த கோயில் வந்து மாதிரியை வச்சு அந்த விருப்பாட்ச கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. சரிங்களா? திராவிட பாணியில் வந்து ஒரு கோயில் சொல்லப்படுதா, இது 2 கோயில் சொல்லப்படுது. விருப்பாட்ச கோயிலையும் சங்கமேஸ்வரா கோயில். இந்த விருப்பாட்ச கோயிலும் சங்கமேஸ்வரா கோயிலும் திராவிட பாணியில் இருக்குது. வட இந்திய பாணியில் அதான் நாகரா பாணியில் எது இருக்குன்னா பாப்பநாதர் கோயில் இருக்குது. வட இந்திய பாணியில் பாப்பநாதர் அது மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து சாளுக்கியர் வம்சம். சாளுக்கியரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு, வேறு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, கட்டடக்கலை வெசாரா முறை, தென்னிந்திய முறை, வட இந்திய முறை. இந்த வெசாரா முறை ஒன்று, ஓவியம் வந்து வாகட முறை 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே,
இந்த கல்வெட்டு சமஸ்கிருதம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே, அந்த ஐவர் கல்வெட்டு ரவிகீர்த்தி என்பவர் எழுதினது சொல்லப்படுது. பட்டடக்கல் கன்னட மாநிலம் பால்கோட் மாவட்டம். ஓகே, 10 கோயில் அங்கே இருக்குது, 4 கோயில் வட இந்தியா, 6 வந்து திராவிட மாநிலம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரிதானே? இதுதான் வந்து சாளுக்கியர்களை பற்றிய குறிப்புகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே, சாளுக்கியர் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க. இப்போ பல்லாரை பார்த்தோம். அதே போல இவங்களும் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய கட்டிடக்கலை முறை, கல்வி முறை, பழக்க வழக்கங்கள் அனைத்தும் மனித எப்படி அனைத்தையும் பார்த்துட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய கூட இருக்கிறாங்க. சரிதானா? அவங்கள பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். சரிதானா? ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இது. அப்படியே 11th 12th ஹிஸ்ட்ரி கணக்கு பண்ணி அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற அப்படியே ஒரு இதில் பாதி அப்படியே இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. சரிதானா? மற்றபடி ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஓகே, அதை இதுவும் குரூப் 2 சிலபஸில் கவர் ஆகும், குரூப் 4 சிலபஸும் கவர் ஆகும். சரிதானா? ஹிஸ்ட்ரியில். சரிண்ணா? சரி, ஓகே. பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.